ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளிவந்திருக்கிற 3BHK ஃபேமிலி ட்ராமா அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு மெயின் கோலாக என்ன இருக்கும்? வாடகை வீட்டிலே இருந்துட்டு வரவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும். அதுதான் இந்த படத்தோட நாட். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலோட பார்த்துடலாம். சரத்குமார், தேவயானி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களோட மூத்த பையன் சித்தார்த் நடிச்சிருக்காரு. அதுக்கு இவங்களோட பொண்ணா மீதா ரகுநாத் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த ஃபேமிலி தொடர்ந்து வாடகை வீட்லேயே இருந்து ஹவுஸ் ஓனர் டார்ச்சர், வாடகை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படியாவது விடுபட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அதில் போய் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இவங்க எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் தங்களோட ஃபேமிலியை பீஸ்ஃபுல்லாக வாழ வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான போராட்டம், தியாகம், அப்புறம் வலிகள், வேதனை, இது எல்லாத்தையுமே இந்த படம் அந்த கேரக்டர் சரத்குமார் சார் அவரோட கேரக்டர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அப்பா மகன் அப்படின்ற அந்த கேரக்டர்ல சரத்குமார், சித்தார்த் 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா அவங்களுக்குள்ள வர அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருக்கும். குறிப்பா சித்தார்த் வந்துட்டு தன்னோட குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள் நம்மளால செய்ய முடியலையே அப்படின்ற அந்த வேதனையை வெளிப்படுத்துற சில சீன்ஸ் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. படத்துக்கு படம் அவரோட ஆக்டிங் மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. தேவயானி அவங்களுமே அந்த குடும்ப தலைவி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. மீதா ரகுநாத் அவங்களும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். ஒருத்தன் தன்னோட வேலையை விட்டுறான்னா அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் இருந்தால் ஓகே, அது ஓகேன்றான். பட் இந்த படத்தில் சொல்லப்பட்ட காரணம் நமக்கு செட் ஆகல. அம்ரித் ராம்நாத் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு சில இடங்கள் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பார்க்கும்போது ரொம்பவும் டிராமேட்டிக்காக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் லேக்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் இந்த படத்தில் உள்ள ஒரு மைனஸ். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ், அப்புறம் அந்த மெலோட்ராமா அந்த மாதிரியான மூவிலாம் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம சைட்லேருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் தான். இந்த படத்தோட ரைட்டர் மற்றும் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.